எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற நம் பரமகுருவான பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணையும் நம்மை சடுதியிலே காத்து அருளுகின்ற அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் அகார உகார லகார மகார பகார தத்துவத்தின்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்கப்பெற்று எவ்வித குறைகளும் துன்பங்களும் இல்லாமல் வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள்தான் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர். ஏன்னா 2 வாரம் 1 வாரம் விட்டு சொல்கிறேன்னா அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஐயா நீங்கள். சுவாமிகளுக்கு வணக்கம், பக்தர்களுக்கு வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி மூலமாக சுவாமிகள் பல பக்தர்களின் துன்பங்களை பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறார். பலரும் நன்மை பெறுகிறார்கள். இதோடு மட்டுமல்ல, சுவாமிகள் எழுதியுள்ள 12 புத்தகங்களை எங்கள் மணிமேகலை பிரசுரத்தில் வெளியிட்டு இருக்கிறோம். புத்தக வேந்தராக திகழ்கின்ற அவருடைய புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது, நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே அந்த வகையிலும் ஒரு பதிப்பாளராக சுவாமிகளுடன் இணைந்து செயல்படுவதில் மகிழ்கிறேன். வணக்கம். பிரமாதம் ஐயா. காலையில் அப்படி ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு வணக்கத்தை நீங்கள் மக்களுக்காக போட்டிருக்கீங்க ஐயா. புத்தகம் எந்த அளவுக்கு ஐயா போயிட்டு இருக்கு ஐயா? நல்ல விற்பனை இருக்குது சுவாமிகள். என்னென்னா குறிப்பிட்டு ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. அதாவது எல்லாத்தையும் குறிப்பிடணும், நேரம் போதாதுனால 1-2 மட்டும் சொன்னேன். பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருக்க, குழந்தை உருவாவதற்கு முன்னாடியே மலட்டுத்தன்மையிலிருந்து 120 வயது வரை இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் அத்தனை வகையான மனிதர்கள், அத்தனை வகையான வயது பிரிவினர்கள் எல்லாருக்கும் அதில் சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் நம்ம கொடுக்கப்படுற டாலரை அப்படி விரும்பி அணிந்து அதனால் நல்ல மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குதுன்னு சொல்லி பலர் என்கிட்ட நேரடியாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, எங்களுக்கு புத்தகம் வாங்கிட்டோம், டாலர் மட்டும் உனக்கு கூடுதலாக தனியாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். புத்தகமும் இதையும் பிரிக்கக்கூடாதுங்கிறதாக மொத்தமாக பாலித்தீன் ரேப்பர் போட்டு அது மேலே வச்சுருக்கோம். அது தனியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். தனியாக எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது ஐயா. முடியாதுங்க. அதில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஐயா, என்கிட்ட ஐயா டாலர் போட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது அதிசயமாக கருதலை ஐயா. உங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப அதிசயம். தான் மட்டும் வாங்கினது மட்டும் பயன்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் வாங்கி தன்னுடைய நட்பு வட்டத்துக்கும் கொடுக்குறாங்க. அதுதான் தான் பெற்ற பேரு பெருக வையகம்ங்கிற மாதிரியா 2வது இடத்துல இருக்கு ஐயா. அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகம் நம்ம பக்கத்தை தேர்ந்தெடுங்களுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கு ஐயா. அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுங்கிறது இதுன்னு இல்லை, எல்லா புத்தகத்தையுமே சொல்லணும். அங்கலட்சணத்தை பற்றி சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் நீங்கள் வரைந்த படங்கள், நரக தண்டனை, அதை பற்றி நீங்கள் வரைந்த படங்கள், அது ஜனங்களுக்கு ஒரு பயம், நரகணும்னு படிக்கக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு ஐயா. இல்லை, அந்த மாதிரில அந்த பயம் நீங்கி வருது. படித்தவர்கள் சொல்கிறாங்கல்ல, இல்லை இதன்படி நடந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், கண்டிப்பாக அப்படிங்கிறது மோட்சம் கிடைக்குங்கிறத அவங்க சொல்கிறதுனால மற்றவர்கள் அதை ஏற்கிறாங்க. அதனால் அந்த விஷயம் எனக்கே வரல, உங்களுக்கு வருது. அந்த பயம் எல்லாம் குறையுது. கண்டிப்பாக ஐயா. ஒரு பக்தர் பேசுகிறோம் ஐயா. ஹலோ ஹலோ. வணக்கம் டாக்டர், நான் எங்கிருந்து பேசுறீங்க? யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சரி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் ஆச்சு. பரிகாரம் பண்ணியா? சரி டாக்டர்னு. திருமண செய்தியை நல்ல மகிழ்ச்சியா சொல்லுங்களேம்மா. திருமணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பதட்டம் இருக்கும், பதட்டப்படாத, சொல்றா கண்ணா. அதுக்கப்புறம் திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் அந்த விக்ரமைய வாங்கி தனியா நாங்க வேற தனியா ஒரு வீட்டுக்கு போனோம். அங்க போய் ஒரு 1 இயரா குழந்தை இருந்தேன். அதுக்கப்புறம் விக்ரமைய வாங்கி மாட்டி அது ஒரே மாசத்துலயே ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு புதுசா இருக்குடா கண்ணு. இது மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க, அது எனக்கு புரியல. ஆனா நான் அந்த நோக்கம் அதுல இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் அது வாங்கி மாட்ட சொன்னாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க,
நான் வச்சு வழிபட்ட 2வது மாதம் 3வது மாதம் நின்றுடுதுன்றாங்க. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. என்ன எப்படி வேலை செய்யுதுன்றது புரியலடா கண்ணு, சொல்லுமா. ஒரு வருஷமே இல்ல ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போனோம். எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. சரின்ட்டு இங்க அம்மா வீட்டுல அது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க விக்ரமாய வாங்கி மாட்டி அதே மாசத்துல தனியாவும் போயிட்டோம். நான் சொல்ல பாருங்க, அது மாதிரிதான் நடக்குது. அது சொல்லுடா கண்ணு, இப்ப என்ன பிரச்சனைமா? இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுதினேன். புரியலடா. தேர்வு எழுதினேன். எதுக்காக? அரசாங்க வேலைக்காக ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். சரி. அது எழுதினேன் கரெக்டா ஒரே மார்க்ல நூலிலையில 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அது தவறிடுச்சு. சரி. வந்து திரும்பவும் நீ அக்டோபர் 12ஆம் தேதி அந்த பரீட்சை திரும்ப வருதுங்க ஐயா. சரி. ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா. உங்ககிட்ட பேசணும்னே ரொம்ப நாளா. கண்ணு ஒண்ணும் இல்லடா கண்ணு, அக்டோபர் 12க்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமைடா கண்ணா. நம்ம ஆசிரமத்தில் யோக கணபதிக்கு பால்கோவால காப்பு கட்டணும். நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் பாடுறா கண்ணா. அது நிறைய பேர் பண்ண அவங்களுக்கு கிடைக்குது, ப்ரமோஷன் வருது, அதனால நம்ம எல்லாருக்கும் வேலைன்னா நீ அதை பண்ணுமான்னு சொல்லிடுறது. அதை பற்றிய டீட்டெயில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது இப்போ செய்டா கண்ணு. அதை பற்றி விவரம் வந்து நீ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் சொல்லுவாங்க. அதை பண்ணா போதும் கண்ணா, கிடைச்சிரும். ஒரு 3 மாசத்துக்கு அதிகமா வெளியில டிராவல் பண்ண முடியாது இல்லைங்க சாமிக்கு, அதனால தான். நோ, ஒன்றும் பிரச்சனை ஆகாதுடா கண்ணு, நீ வந்து போ. சரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. நல்லா குறையில்லாத நிறையோடு சீக்கிரம் நினைச்ச வேலை கிடைச்சி குழந்தையும் தாயும் குடும்ப சகீதமும் நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஐயா ஹலோ 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 வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மதுரையில இருந்து. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க குடும்பத்துல இருந்து இந்த காசு கொடுத்துருக்கோம் சாமிக்கு. புரியலம்மா. நாங்க ஒருத்தவங்க காசு கொடுத்துருக்கோம் சாமிக்கு 9 லட்சம். டீச்சரா வேலை பாக்குறாங்க சாமிக்கு. சரி. அவங்க வந்து 4.5 வருஷம் ஆகுது சாமிக்கு. வட்டியும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. சரி. அவங்க நல்ல வசதியா இருக்காங்க. வசதியானவங்கள பார்த்து தானே கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சாமிக்கு. எனக்கு 4 பிள்ளைங்க சாமிக்கு, பொன் குழந்தைங்க. அதனால ஏதோ நகைகளை வச்சு அல்லது இது லோன் போட்டு கொடுத்தேன் சாமிக்கு. சரி அம்மா, ஒண்ணுடா கண்ணா, இதுக்கு நான் நேர் அலைவரிசையில சொல்ல முடியாது இல்லையா இதை பண்ணுன்னு. நீயே புரிஞ்சுக்கோமா, நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை வாங்கினவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தா இது தேவையில்லாம தப்பான ஒரு விஷயம் ஆயிடும்டா கண்ணா. நீ நேர்ல வந்து பார்த்து அது என்ன பண்ணலாங்கிறது நீ ஒரு ஆலோசனை எடுத்துக்கடா கண்ணு. அது 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 பண்ணிக்கலாம், ஆனா நீ நேர்ல வந்து பாடுறா கண்ணு. இன்னைக்கு சாமிக்கு ஒரு விஷயம், இன்னைக்கு நாங்க கடை போட போறோம் சாமிக்கு. என்ன கடை? பிளாட்பார கடை. என்னம்மா? பிளாட்பாரத்துல ஜவுளி வியாபார கடை போட போறோம். கடை சிங் மந்திரம் இருக்கு பாரு. ஆமா சாமி. போடுறதுல இருந்து போய் கடை வைக்கிறதுல இருந்து எழுந்து வர வரைக்கும் நீ அதை பாட்டு மனசார சொல்லிக்கிட்டு. இன்னி இந்த வருடம் பிளாட்பாரம் நீ கரெக்டா நான் சொல்ற மாதிரி அனுதினமும் பயன்படுத்தினா 1 வருஷத்துல கடை வைப்படா கண்ணு. கடை வச்சிருக்கோம் சாமிக்கு. ஆனா கடையில எங்களுக்கு வியாபாரம் இல்ல சாமிக்கு. அதனாலதான் மதுரைக்கு போறோம் சாமிக்கு. ஏன்னா 20 நாள் இந்த தீபாவளியை முன்னிட்டு 20 நாள் அந்த போய் வெயிடா கண்ணு நல்லா இருக்கும். வெயிடா கண்ணு, சிங் மந்திரம் மட்டும் விடாத. எங்க வீட்டுக்காரர் தான் சாமிக்கு அதை செய்வாரு. நான் எங்க கடையை பாப்பேன் சாமிக்கு, ஊர்ல இருக்க கடையை. இதுல என்ன சொல்றதுக்கு, நீயே சொல்ல, அவருதான் சொல்லணும்னு இல்ல, நீ சொல்லுடா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணா. எங்க 4 பிள்ளைங்களையும் வாழ்த்துங்க சாமிக்கு. நல்லா தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா போற வியாபாரம் நல்லாயி நட்டத்துல போற கடை லாபமாயி நல்லா இருக்காங்கன்னு. பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் வரக்கூடாது சாமிக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் என்னடா கண்ணு, நல்லது அப்படியே ஆகட்டும்டா கண்ணு. நல்லதுடா கண்ணு. ஹலோ 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 சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன்ப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எங்க பொண்ணுக்காகப்பா. பொண்ணு பேரு வயது என்னடா கண்ணு? ஜனனிப்பா, வயசு 24ப்பா. சொல்லுங்கம்மா.
அப்பா என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சதெல்லாம் நடந்து குறையில்லாம நல்லா இருங்க கண்ணு. சந்தோஷம்ப்பா. சொல்லுடா கண்ணா. அப்பா நான் தை மாசம் வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்கப்பா வெத்தலை ஆகத்துக்கு. சரி ஆஷாட நவராத்திரிக்கு வந்தாங்கப்பா. ஹெல்த் கொஞ்சம் ஒத்துழைக்காதனால தப்பிக்கலாமான்னு எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். சரி என்னால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ஆ எனக்கு அந்த வெத்தலையாகத்துல கலந்துகிட்டதுங்கப்பா. எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கரெக்டா அமைஞ்சது. ம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்கப்பா. எனக்கு நம்பிக்கை வெத்தலையாகத்தினுடைய தன்மை அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அறகுறையா வழிபட்டா அறகுறையான பலனைத்தான் கொடுக்கும். இல்லைங்கப்பா, முழு முழு நம்பிக்கையோட அது இருந்தா தோக்கவே தோக்காது. இப்ப என்ன பிரச்சனைடா கண்ணு? ஜனனிக்கு என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணாம வேணாமான்னு கேட்க போறியா? ஆமாங்கப்பா, அதுவும் இருக்கு. வெளியில இருக்காப்ல வேலையில, வேலை கொஞ்சம் பேப்பர் போட்டிருக்காங்கப்பா. எங்கே? பெங்களூர்ல இருக்காங்கப்பா. சரி சரி உங்ககிட்ட ஆசையை வாங்கிட்டு தான் போனாப்ல. வெரி குட். இப்போ வேற வேலை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கிடைச்சிரும்டா கண்ணு, கிடைச்சிரும். இப்ப சஷ்டிக்கு மாலை போட்டிருக்கியா? இல்லைங்கப்பா இல்லைங்கப்பா. போடல. சரி, அவளை சஷ்டியில அந்த நெய் நிரப்புறது இருக்குல்ல, அதை கேட்டு அவளை ஒரு நாள் வந்து நிரப்பிட்டு போக சொல்லுமா. சரிங்கப்பா. அந்த நிரப்பிட்டு போனாலே அதுல அந்த எத்தனை நாள், 3 நாள் 4 நாள் அது நிரப்புவாங்க. சரிங்கப்பா. அப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து நிரப்ப சொல்லுமா. சரிங்கப்பா. நெய் நிரப்பும் பொழுது சரிங்கப்பா. ஓம் பாசஹஸ்தாய வசியும் ஸ்வாஹா சரிங்கப்பா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நெய் நிரப்ப சொல்லுமா. சரிங்கப்பா. அங்க அப்படியே வந்து முருகனை கும்பிட்டுட்டு விநாயகப் பெருமானுக்கு ஒரு 10 தீபம் போட்டுட்டு சரிங்கப்பா. பால்ல ஏதாவது பிரசாதம் வாங்கி படைச்சிட்டு போக சொல்லுமா. சரிங்கப்பா. அதுவே அவளுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். அடுத்த சஷ்டிக்கு அவ மாலை போடட்டும். சரிங்கப்பா. சொல். கல்யாணம்ப்பா 25, 27 அப்படியாங்கப்பா. சரி. இப்ப வேண்டாம், சரிங்கப்பா. வேலை கிடைக்கட்டும். சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா இருக்க, நல்லா கண்ணு. ஹலோ ஹலோ, தெளிவான ஆலோசனை சாமிகள். அவ்வளவுதான் ஐயா. 25, 27, 24 வேண்டாம் இல்ல ஐயா, அப்படின்னா இன்னைக்கு தெளிவு வந்துடுது. ஒரு ஜெனரேஷனும் ஐயா பருவங்கள் மாறுது பாருங்க. நான் சொல்றது மனித பருவம் அல்ல, நாம காலப்பருவங்கள். காலப்பருவங்களை உங்க காலத்துலலாம் பெண்ணுக்கு 14, 15 வயது இருக்கும், கல்யாணம் பண்ணிடுவாங்க. 20 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க. இது பால விவாகம்னே இருந்தது. கொஞ்ச காலம் பொறுத்து எங்க ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 21, 18 ஆச்சு. கொஞ்சம் பருவ காலங்கள்லாம் மாற மாற என்ன ஆச்சு பாருங்க. 25 ஆணுக்கு, 22, 23 பெண்ணுக்குன்னு ஆச்சு. இப்போ இந்த பருவத்தில் 25 பெண்ணுக்கும் 27 ஆணுக்குங்கிறது நிற்கிது. இந்த பருவத்துக்குள்ள திருமணம் செய்தா நான் குறைந்தது 100 பேரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா 70 பிள்ளைங்க பிரச்சனையில தான் இருக்காங்க. 70% இருக்கு. அதனால ஜாதகம் பார்க்கறது, விசாரிக்காம பண்றது, அவசரத்துல பண்றது, காதலால கல்யாணம் ஆகி அசிங்கப்பட்டுருமோன்னு பண்றது, இதெல்லாம் இந்த ஜெனரேஷன்ல இருக்கு. அப்படி தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய திருமணங்கள் தோல்வியில தான் அடையுது பெரும்பாலும். அது இருந்துடக்கூடாதுன்னு தான் பொதுவான கருத்தா எல்லாரும் பார்க்குற நம்ம பக்தர்கள் முதல் கொண்டு பெண்ணுக்கு 25 வயது வச்சுக்கணும், ஆணுக்கு 27 வச்சுக்கணும். இதுக்குள்ள பண்ணுறது வந்து அது கிரகத்தை பொறுத்துத்தான் அப்படின்னு சொல்ல முடியுது. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா. என் பேர் வனிதா ஸ்ரீ சாமிஜி. வனிதா ஸ்ரீ. பேசுறேன். ஆமா சாமிஜி. சொல்லுடா கண்ணு, யாருக்கா கேட்க போற? எனக்காக தான் சாமிஜி. என்ன வயசுடா கண்ணா? 39 சாமிஜி. சொல்லுமா வனிதா ஸ்ரீ. சாமிஜி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும் சாமிஜி. சொல்லிடுமா. இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புக்கு வாங்கியிருக்கேன் சாமிஜி. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா சொல்ல முடியாது சாமிஜி, வார்த்தையே இல்ல அது சொல்றதுக்கு. வீடு கட்டுறதுக்கு பத்தி எல்லாம் நான் கேட்டிருக்கேன் சாமிஜி. உன் அனுபவத்தை அந்த புத்தகத்தை பத்தி உன்னோட அனுபவத்தை சொல்றா கண்ணு. வீடு கட்டுறதுக்காக நான் பயந்துட்டு கேட்டேன் சாமிஜி. கையில காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாராளமா ஸ்டார்ட் பண்ணி உனக்கு எல்லாமே நல்லா வந்துரும், நீ கடகடன் முடிச்சிருவ அப்படின்னு வந்தது சாமிஜி. அத வச்சு நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சாமிஜி. வெரி குட். அது கடகடன் முடிஞ்சிரும்.
கண்டிப்பா சாமிஜி. சொல்லுமா. சாமிஜி ஆக்சுவலி வந்து எனக்கு 3 மாசமா உடம்பு முடியல சாமிஜி. என்ன பண்ணுதுடா என்னன்னா கண்ணு? ஜூலை மாசம் எனக்கு டைஃபாய்டு வந்தது சாமிஜி. ஒரு 15 நாள் டைஃபாய்டு இருந்தது சாமிஜி. சரி ஊசி போட்டு அது எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு சாமிஜி. சரி. அதுல இருந்து 3 மாசம் வந்து எனக்கு டெம்பரேச்சர் மட்டும் உள்ள உடம்புக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும் சாமிஜி. 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தெர்மோமீட்டர்ல பார்த்தா, டிஜிட்டல்ல பார்த்தா தெரியாது சாமிஜி, மெர்க்குரியில பார்த்தா தெரியுது சாமிஜி. எல்லா இடத்துக்குமே வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு சாமிஜி. எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க சாமிஜி. உங்களை பாக்குறதுக்காக நான் வெள்ளிக்கிழமை நான் ஆசிரமம் வந்திருந்தேன் சாமிஜி. எப்படின்னா பார்த்து எனக்கு சரி பண்ணிக்கணும். ஏன்னா உடம்பு வலி சாமிஜி, நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு சாமிஜி. வலி 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 மட்டும்தான் சாமிஜி, உடம்பு வலி. இது இப்ப இந்த இந்த ஜுரத்தை பார்த்து ஃபாரன்ஹீட் வந்து வீட்டில் வச்சு பார்த்ததுல அந்த மாதிரி காட்டுதா இல்ல ஆமா வெளி? சாமிஜி, வீட்ல மெர்க்குரியில காமிக்குது சாமிஜி. அந்த மெர்க்குரிங்கிறது எதுல பாக்குற நீ? மெர்க்குரின்ற தெர்மோமீட்டர் சாமிஜி, மெர்க்குரி தெர்மோமீட்டர். கரெக்ட். மெர்க்குரி தெர்மோமீட்டர்ல 2 வருது, டிஜிட்டல்லயும் வருது, சாதாரண டியூப்லயும் வருது. டிஜிட்டல்ல காமிக்காது சாமிஜி. ஏன்னா எனக்கு வெளியில ஜுரமே தெரியாது சாமிஜி. ஓகே, அப்போ வந்து நீ டியூப்ல பாக்குற. ஆமா, டியூப்ல பாக்குறேன் சாமிஜி. சரி, ஏன்னா எனக்கு வாயில உடம்பு வச்சு வலி வந்துரும் சாமிஜி. வாயில வச்சு உடம்பு பாக்குறியா வலி எப்படி வந்தாலே- பாக்குற? ஆமா, வாயில வச்சு சாமிஜி. சரி சரி சரி. அதை இனிமே பார்க்காத என்ன? சரிங்க சாமிஜி. அதனால எனக்கு அது- வலி சாமிஜி, பயங்கரமா சொல்றேன்டா வலி கண்ணு, சாமிஜி. சொல்றேன். டைபாய்டோட தன்மை, இந்த வைரல் இன்னும் உனக்கு முழுமையா போயிருக்காது. சரிங்க, சில 3 பேருக்கு மாசம் அந்த ஆச்சு மாதிரி சாமிஜி. வரும் டைபாய்டு வந்தா. அதுக்கப்புறம் பல்லு பிரச்சனை போய் ஏதாவது பாத்தியா? பல்லு பிரச்சனை எதுவும் இல்ல சாமிஜி. டைபாய்டுக்கு அப்புறம் ஆஹா, இல்ல சாமிஜி, எதுவுமே இல்ல சாமி. இதுக்குதான் சாமிஜி நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு? இந்த இதை சரி சரி பண்றது. பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி பண்ணிக்கலாம். சாமிஜி, நான் முருகனை நம்பல சாமிஜி, உங்களை நம்பிதான் சாமிஜி நான் லைனே நான் வந்து உங்களை நினைச்சுதான் சாமிஜி லைன் ட்ரை உனக்கு லைன் பண்ணேன். கிடைச்சிச்சுல்ல, ஆமா சாமிஜி, நான் ஒன்றும் உண்மையா பிரச்சனை ரொம்ப இல்லை. வலி சாமிஜி. அதெல்லாம் அதை நான் சரி பண்றேன். பவழமல்லி தெரியும்ல, தெரியும் சாமிஜி. அந்த இலை நான் ஒரு நிகழ்ச்சியில கொடுத்துருக்கேன் தெரியுமா? நிஃபா வைரஸ் அப்ப கொடுத்தேன் நான் அதை. ஆமா சாமிஜி. அந்த பவழமல்லி ஒரு 5 இலை, சின்னதா இருந்தா 7 இலை, பெருசா இருந்தா 5 இலை, சரிங்க சாமிஜி. 200 ml தண்ணி சரிங்க சாமிஜி. நல்லா கொதிக்கும் பொழுது அதை ஒண்ணும் பாத்தியமா பிச்சு போட்டுடு. சரிங்க சாமிஜி. ஸ்டவ்வை சிம்ல வச்சிரு. சரிங்க அது சாமிஜி. 100 ml கொதிச்சு சுண்டட்டும். சரிங்க சாமிஜி. சுண்டன பிறகு இறக்க போற நேரத்துல ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள், சரிங்க சாமி. 4 கருமிளகு, கருமிளகு. இது சரிங்க 2 எல்லாத்தையும் ஒண்ணும் பாதியமா இடிச்சு போட்டுடு. சரிங்க ஒரு சாமி. 2 நிமிஷம் பொறுத்து அப்படியே இறக்கு வடிகட்டி ஒரு நாளைக்கு காலையில மாலையில 2 வேளை குடிச்சிடு. சரிங்க சாமி. வலியும் போயிடும், உள்ள இருக்கிற பாதரசம் காட்டுற அந்த ஹீட்டும் போயிடும். சரிங்க. எத்தனை நாள் சாமிஜி இது தொடர்ந்து குடிக்கிறது? உனக்கு சரியாகிற வரைக்கும் குடி. சரிங்க சாமிஜி. கண்டிப்பா சரியான சாமி. பிறகு விட்டுடு. சரிங்க சாமி. மருந்த கையில வச்சுக்க. சரிங்க சாமி. சாமி கொடுத்தாரு எனக்கு இதுதான் விடிவு அப்படின்றத உறுதியா நம்பி குடி. கண்டிப்பா சாமிஜி. சரியாயிடுமான்னு கேள்வி கேட்டினா அது சரி கேட்க மாட்டேன் சாமிஜி. அவ்வளவுதான்டா கேட்க கண்ணு. மாட்டேன். 100% சரியாயிடும். அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றா கண்ணு. நன்றி நன்றி. இதுல நன்றிகள் ஒரே ஒரு சாமி. விஷயம் மட்டும் இருக்கு. சொல்லுங்க சாமி. தென்கிழக்கு பக்கத்துல கிச்சன் இருக்குல்ல, ஆமா சாமிஜி. அதுல ஜன்னல் வருதா? இருக்கு சாமிஜி. அதுல வந்து அந்த துணி துவைக்கிற கல்லு இல்ல, அந்த மாதிரி துணி துவைக்கிற இடம் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சாமிஜி. வெளி பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. வெளியில அம்மி கல்லு இருக்கு சாமிஜி. அம்மி கல்லுக்கு அது சமையல சம்பந்தப்பட்டது. வேற என்ன இருக்கு அங்க? பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? ஆஹா, இல்ல சாமிஜி. பின்னாடி வெளியில வந்து மாமரம் தான் சாமிஜி இருக்கு. அம்மி கல்லு மாமரம் இதுதான் சாமிஜி இருக்கு. அது பரவாயில்ல. அந்த இடம் மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பார்த்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. அது என்னன்னு அந்த வரைபடத்தை அனுப்பிச்சு வீட்டு இங்கே காமிச்சிங்கன்னா அலைபேசியில் தொடர்புக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. சரி. அது மட்டும் பார்த்துக்கடா கண்ணு. விதாரிகைன்னு ஒரு பூதம் வாங்கி வச்சு வழிபடுற மாதிரி இருக்கும். இல்ல சாமிஜி. விதாரிகைன்னு ஒரு வாஸ்து பெட்டகம் இருக்குடா கண்ணு, சரிங்க அது சாமிஜி. வாங்கி வச்சு வழிபடுற மாதிரி இருக்கும். நீ அங்க தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்கடா கண்ணு. நான் வாங்கிக்கிறேன் சாமிஜி. கண்டிப்பா. அதை வாங்கி பூஜை பண்ணு. போஜீஸ்வர லிங்கம் வாங்கினியா? வச்சிருக்க சாமிஜி. அதை பார்த்து ஓம் நம சிவாய கிம்ஹம் நம அது வந்து நம சிவய கிம்மம். நம சிவாய. இதை நீ பண்ணிட்டே வாடா கண்ணு. நீ பயப்படவே வேண்டாம். அந்த ஹீட் ஒன்றும் பண்ணாது. அந்த டியூப்ல பார்க்காத, ஓகே சாமி. இதை சாப்பிடு, கண்டிப்பா சரியாயிடுவேன். உங்களோட ஆசீர்வாதம் சாமி. நிச்சயமா வலி தீங்கி தீர்காயுசா
தீர்க்க சுமங்கலியா நல்லா இருறா கண்ணா. நன்றி சாமிஜி. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. பொதுவாக டைஃபாய்டு நோய்கள் வந்து எதுவும் சக்கரை நோய் இருந்து வந்துட்டால் ரொம்ப பிரச்சனை ஐயா. அதனுடைய தாக்கம் சில பேருக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் கூட இருக்கும். சில பேருக்கு அது இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது அது இந்த மருந்து இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த மருந்தை சாப்பிடுங்க, கண்டிப்பாக சரியாக போயிடும் அப்படி சொல்கிறதுக்காகத்தான் அதை சொன்னேன் ஐயா. ஒரு சிறு இடைவேளை ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துருவோம். ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் குருஜி. வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் குருஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் ஹஸ்பண்ட்காக. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் பேரும் வயதும் சொல்லுடா கண்ணு. அவருக்கு 34 குருஜி. பேர் என்னம்மா? சந்தோஷ். அவரோட பேர் சந்தோஷ். ஏஜ் 34. பைக் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு குருஜி. சரிம்மா. நல்லா போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு 4 மந்த்ஸா ரொம்ப ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்டா கண்ணு? அவங்க அண்ணாவால ஒரு போலீஸ் பிரச்சனை வந்துச்சு குருஜி. என்னம்மா? அவங்க அண்ணனால ஒரு போலீஸ் பிரச்சனை வந்துச்சு. சரி. அப்போதுல இருந்து எங்க கடைக்கு ரொம்ப ப்ராப்ளம். நான் இப்ப சஷ்டி மாலை போட்டிருக்கேன். வெத்தலை யாகத்திலயும் கலந்துட்டோம் குருஜி. அவருக்கு வந்து கடை தேடிட்டு இருக்காரு. கடை ரொம்ப ப்ராப்ளம் ஆகி காலி பண்ற சிச்சுவேஷன். இப்ப வீட்டுல தான் இருக்கும். சரி. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நாளா பாத்துட்டு இருந்தேன். இப்பதான் உங்களை லைன் கிடைச்சது. ஓகேடா கண்ணு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை விட நல்லபடியா அமையறதுக்கான மார்க்கம் தான் இது. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு குருஜி. நான் பண்ணித்தரேன்டா கண்ணு, பண்ணி நீ கவலையே படாத. இது அவரு. ஆனா நீ என்ன பண்ணு, ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை
சரி நம்ம ஆசிரமத்துல கல்லால மர வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குடா கண்ணு. சரிங்க குருஜி. அவரை அழைச்சிட்டு வந்து ஆ சாமுண்டி வழிபாடு, கல்லால மர வழிபாடு, வெள்ளிக்கிழமை ஆ அந்த கல்லால மரத்துக்கு வழிபாடு செய்யணும். சரிங்க குருஜி. ஞாயிற்றுக்கிழமை சாமுண்டிக்கு வழிபாடு செய்யணும். சரிங்க குருஜி. ஏன்னா ஒரு வருஷமாவே சரியில்லடா கண்ணா. ஆமாங்க குருஜி, கரெக்ட். இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இரு நான் சொல்றேன்டா கண்ணு, ஒவ்வொன்றா சொல்றேன்டா கண்ணு. 1 இயரா இந்த கடை பிரச்சனைகள்ங்கிறது சரியா இல்லை, நம்பர் 1. குருஜி. 5 வருஷமா டோட்டலா சரியில்லை, நம்பர் 2. உண்மைதான் குருஜி. நம்பர் 3, நகைகள் எல்லாம் எடுத்து போய் வச்சது 7 வருஷ காலமா அந்த 5 வருஷ காலமா நடந்துகிட்டு இருக்கு. உண்மைங்க குருஜி. யாருமே வந்து உங்களுக்கு உதவிக்கு இருக்க மாட்டாங்க, உறவுகள் பகையாய் போகும். உண்மைதான் குருஜி. காதல் கல்யாணம் நடந்ததா? ஆமாங்க குருஜி. அதான், அதுல ஒரு சிக்கல் இருக்கு, ம் அதையும் நம்ம சரி பண்ணணும், புரியுதா? சரிங்க குருஜி. சரிங்க அப்ப கல்லால மரத்துக்கு வழிபாடு பண்ணும்போது அது சரியா போயிடும், ஓகேவா? சரிங்க குருஜி. ஞாயிற்றுக்கிழமை நீ சாமுண்டாக் பண்ணும்போது கடை அமையும். சரிங்க குருஜி. இது ரெண்டுத்தையும் முடிச்சிடுறா கண்ணு. அவரை வந்து வெத்தலை யாகத்துக்கு அவரை பங்கு கொள்ள வைக்கணும். இல்லைன்னா ம் இது கேஸ்ல போய் முடிஞ்சு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான சதிகள் இருக்கு. சரிங்க குருஜி. அதை நாம அவாய்ட் பண்ணணும், சரியா? சரிங்க குருஜி. அவரை காலையில எழுந்த உடனே ஆ சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு, காயத்ரி மந்திரம் சொல்லி, ஓம் பூர்புவ ஸ்வஹன்ட்டு, ஓகேவா? சரிங்க குருஜி. இதை வந்து டெய்லி அவரை பண்ணிட்டு, எங்க முருகன் சன்னிதானம் இருக்கா அங்க சரவண பவாய ஹிரீம் அப்படின்னு சொல்லிட்டு, செம்பருத்தி பூவோ செபளரி பூவோ அது பாதத்துல, முருகன் பாதத்துல வச்சுட்டு அவரை டெய்லி போக சொல்லடா கண்ணு. இதையெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சா கண்ணு, நீ யாரெல்லாம் உன்னை வந்து அப்படி பழி வாங்கணும், அந்த மாதிரி வேதனையில வெறுப்பையும் ஏற்படுத்துறாங்களோ ம் அதெல்லாம் மாறி உங்க கணவரும் நல்லா இருப்பாரு. இதுல முக்கியமா காதல் பண்ணி திருமணம் பண்ண நீங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, அதையும் விட்டுடுங்க. சரிங்க குருஜி. புரியுதா? சரிங்க குருஜி. அதை பார்த்துக்கணும்டா கண்ணா. இது மட்டும் பண்ணு, இணையதளத்துல திருப்பி வந்துரும் இந்த நிகழ்ச்சி. சரிங்க குருஜி. புரியலன்னா திருப்பியும் போட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோடா கண்ணா. ரொம்ப நன்றிங்க குருஜி. நல்லதுடா கண்ணு, நல்லா இரு, சீக்கிரம் ஆரம்பிங்க, நல்லா இருங்க. சரி. நல்லதுடா கண்ணு. ஹலோ. ஹலோ, வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என்னோட குழந்தைக்காகவும் எனக்காகவும்ப்பா. குழந்தைய முதல்ல சொல்றா கண்ணு. 1.5 வயசு ஆகுதுங்கப்பா. பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு உடம்பு சரியாம ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னே தெரியல எங்களுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் ஒரு புத்தகம் இருக்கு, பாகம் 1. ஆமா, சரிங்க சாமி. ஆமா, வாங்கி வச்சிருக்கியா? இல்ல, அம்மா அப்பா தான் அங்க வருவாங்க. அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லு. கிரகம் 1 புத்தகம், கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் சொல்லக்கூடியதுல, அல்லது துன்பங்களை தீர்த்திடும் ஜோதிட பரிகார வழிபாடுகள், ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பக்கம் பாகம் 1ன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை வாங்கிட்டா தெளிவா உன் குழந்தைக்கு என்ன நோய் வருது, எதனால வருது, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன தீர்வுன்னு 12 மாதம் வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துருக்கேன்டா கண்ணா. சரிங்கப்பா. அதுவே போதும். 1, யாரு தூக்கினாலும் டக்கு டக்குன்னு கொடுத்துறாத வெள்ளியாளுங்களுக்கு. சரிங்கப்பா. அந்த பழக்கத்தை முதல்ல குறைச்சிக்கோ. ஆ அது வந்து ஏன்னா தாய்ப்பால் எவ்வளோ நாள் கொடுத்த? தாய்ப்பால் அவனுக்கு இல்லப்பா. அவனுக்கு அதுதான் அடிப்படை பிரச்சனை, புரியுதா? அவனுக்கு பிறந்து ஒரு 45 நாள் தான் இருக்கும். இல்லை, நீ கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது, அதனால ஏற்படுறது தான் இதெல்லாம், புரியுதா? சரிங்கப்பா. இதை என்ன பண்ணணும்னா, புரோட்டீன் சக்தி உள்ளதை டாக்டரை போய் பார்த்து, அந்த சக்தி உள்ள என்ன பவுடர் கொடுக்கறது, இல்லைன்னா பால் கொடுக்கறது, என்ன ஆகாரம் கொடுக்கறதுன்னு ஒரு மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்க. அதை பண்ணினா இதுவும் வராதுரா கண்ணு. புத்தகத்தை வாங்கி அதை பயன்படுத்துறா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுரா. எனக்கு வந்து ஹலோ, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, ஆனா எதுவும் கிடைக்கவே மாட்டேன்ல. சரி, அதான் கேட்க. பாண்டிச்சேரி தானடா கண்ணு? ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஒரு சதுர்த்தியோ அல்லது ஒரு தசமியோ ஏதாவது ஒரு திதியில நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அந்த யோக விநாயகர் அப்படிங்கிறதுல பால்கோவால காப்பு கட்டி
வழிபட்டு வரணும்டா கண்ணு. அது வந்து நீ இணையத்துல அந்த நம்பர் வருதுல்ல கீழே, ஆமா அதுல ஃபோன் பண்ணி கேளு, விளக்கம் சொல்லுவாங்கடா கண்ணு. ஏன் நான் அதை எல்லாருக்கும் சொல்றேன்னா, நான் அதுக்கேத்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பா பலனை தரும். சரிங்கப்பா. அது மட்டும் பண்ணுடா கண்ணா. சரிங்கப்பா, என்னோட குடும்பத்தையும் ஆசீர்வாதம். தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, சீக்கிரம் வேலை கிடைச்சி குழந்தைக்கு இனி நோய் இல்லாம நல்லா இருங்க. சரிங்கப்பா, ரொம்ப நல்லதுரா நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? குஜராத்ல இருந்து பேசுறேன் நானு. எங்கம்மா? குஜராத் அஹமதாபாத்ல இருந்து. குஜராத் யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எனக்காக தான்ப்பா. உன் பேர் என்னடா கண்ணு? என் பேர் ஜமுனா. ஜமுனா, வயது என்னாச்சு? எனக்கு 50 வயசு ஆகுது. சொல்லுங்க ஜமுனாம்மா, சொல்லுங்க. இல்ல, இப்போ நடுத்துல வீட்டுல கொஞ்சம் நகைலாம் திருடு போயிடுச்சு. எப்ப? ஒரு 3-4 மாசத்துக்கு முன்ன எங்க அண்ணியே பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்கதான் பண்ணாங்க அப்படின்னுட்டு. அப்புறம் அவங்களே ஒத்துக்குனாங்க. அப்புறம் கொஞ்சம் நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ணல, ஏன்னா அண்ணியா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணல. சரி, அப்புறம் அவங்களும் கொஞ்சம் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாங்க. அதனால நாங்களும் சும்மா விட்டுட்டோம். எனக்கு நான் கடை வச்சிருந்தேன்ப்பா, நான் இட்லி கடை. இப்ப அதுவும் பந்த் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுவும் சரியா அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதாவது நான் வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி? என்ன பேர் சொன்னடா கண்ணா? ஜமுனா சொன்ன. ஜமுனா, உங்க வீட்டுல உங்க சொந்தக்காரு அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா யாருக்காவது 2 தாரம் இருந்ததாடா கண்ணு? அப்பாக்கு இருந்தது. சரி, பெண்களுக்கு யார் மாதிரி அது மாதிரி 2 கல்யாணம் ஆச்சா? எங்க அண்ணனுக்கே ஆயிருக்கு. பாண்டியில தான் இருக்காங்க அண்ணன். எங்க வீட்டுக்காரரும் கேரளால தான் இருக்கிறாங்கப்பா. ரொம்ப இல்லடா கண்ணா, இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குடா கண்ணா. நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது 2024 25 வச்சுக்கோ. 2019 இருந்தே பாரு, உனக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டே வருவேன். ஆமா, என்னால எதுவுமே வாங்க முடியல. இல்ல, நான் சொல்றேன் கேளு. அது வெறும் நகை போனது மட்டும் இல்ல, பணம் போனது, அவமானத்தை சந்திக்கிறது, உடல் பாதிக்கிறது, விரயங்களை ஏற்படுத்துறது, பங்காளிகள் உபத்திரகத்தை ஏற்படுத்துறது, எதுலுமே காணர் ஆவறது, போலீஸால பிரச்சனை வர்றது, இதெல்லாம் ஏற்படும்டா. நீ வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சரி, இருக்கட்டும், நீ ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாத. இப்ப அந்த கடையை திருப்பிய வைக்கணும்னு நினைக்கிற நம்பர் 1 அதானே? ஆமா, நான் திருப்பி இட்லி கடை தான் வச்சிருந்தேன். அவங்க ஓனருக்கும் அந்த எல்லாம் ஓட்டினாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால என்னால வைக்க முடியல. இல்ல, அந்த பிரச்சனையை ரொம்ப போய் தலையிடாத. அது போலீஸ் பிரச்சனையா மாறக்கூடாதுன்றது என்னோடது. ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்றும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல அவங்க? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது மாதிரி போக வேண்டாம். என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஓட்டுங்கதா அப்படி சொல்றாங்க. சரி, செய்ய வேண்டியதானே. திருப்பி வைக்கலாம்னு யோசனை. தாராளமா வைமா. எனக்கு அந்த இடம் நல்லா நல்லா ஓடுமா? எனக்கு அதான். எனக்கு நீ நல்லா செஞ்சா நல்லா ஓடும். நான் எந்த இடம் எதுவா இருக்கிறது, சுவையா செஞ்சா எங்க இருந்தாலும் ஓடும். நான் சொல்லிவிட்டு நீ நல்லா செய்யலன்னு வச்சுக்க, அந்த சாமி சொன்னாருன்னு என் மேல பழி போடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி, அது போட்டும். இங்க பாரு, அன்னதாதா சுகினோ பவந்து. ஓம் அன்னதாதா சுகினோ பவந்து. சொல்லு. அன்னதானா? அன்னதாதா சுகினோ பவந்து. நீ பாட்டு இதை பத்தி சொல்லிக்கிட்டே ஓம் அன்னதாதா சுகினோ பவந்துன்னு சொல்லிக்கிட்டே நீ சமையமா, நீ போய் கடையை வைமா, நல்லா வியாபாரம் ஆயிடும். சரிப்பா. நம்மள சுத்தி எல்லாரும் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு விக்ரமாயா வாங்கி கடையில வச்சுக்கோ. இல்ல, எல்லாமே வாங்கிக்கிறேன். விக்ரமாயா, போஜீஸ்வரர் வாங்கிட்டியா? அதுவும் வாங்கிக்கிறேன். அத டெய்லி வாங்கிட்டா போதாது, ஒரு விளக்கேத்தி வழிபடணும்னு சொல்லி. டெய்லி நான் காலையில ஏந்திரிச்சு விளக்கேத்து. கடையில இருந்து வேணான்னு நீ வந்துட்டியா, அவங்க அனுப்பிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல, அது என்னெல்லாம் அனுப்பல, நானா தான் வந்து. ஏன்னா அது அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, அதனால நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் தான் பண்ணேன். இப்ப திருப்பி அவங்களே கூப்பிட்டு வையின்றாங்கல்ல. அவங்களே கூப்பிட்டு வை. அதுதான் ஓம் நம சிவாய கிம்மாம். ஓகேவா?
சரி நல்லதுடா அப்ப எனக்கு நான் இப்ப வீடு வாங்கலாம்னு கொஞ்சம் முயற்சி பண்றேன்ப்பா, எனக்கு முடியுமா? பணம் வச்சுக்கிறியா? இல்ல இல்ல எங்க அப்படி இல்ல, ஒரு லோன் போட்டு அப்படி முதல்ல கடையை open பண்றேன். வச்சுட்டு ரன் பண்ணிட்டு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்புறமா லோன் போட்டு வாங்கிக்க, கட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா சரிப்பா. நல்லதா? சொல்லுடா கண்ணா, செய்றாங்க. சொல்லுடா கண்ணு. எங்க வீட்டுக்கார் பேரு செல்வம். பத்தியா அவங்களுக்கு பத்தியா கொஞ்சம் இரு, கடையோட நில்லு, அடிக்கிடாத. இல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்ல எங்களை. நல்ல தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குடும்ப சகிதமா, ரொம்ப வியாபாரம் சந்தோஷப்பா, யோகமாயி ரொம்ப நல்லா இருறா கண்ணு. ஓ சரிப்பா சரிப்பா. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தானுங்க. என்ன பேரு, என்ன வயதுங்க? அமராவதி அப்பன், 64 வயசு. என்னங்க அமரா? அமராவதி அப்பன். அமராவதி அப்பன். ஆ, சொல்லுங்க அமராவதி அப்பன் ஐயா. 64 வயசு 64ங்க. சரி, போன வருஷம் ஏதாவது உடம்பு பிரச்சனையோ இல்லை வழக்கு பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனையோ சந்திச்சிங்களா? ஆமாங்க, கொஞ்சம் உடம்பு, கண்ணு, மூக்கு எல்லாம் சதை வளர்ந்து கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வந்ததுங்க. சரியாச்சா இல்லையா? சரியால ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்காங்க, இந்த வாரத்தில் போகணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, இந்த வாரத்தில் வர சொல்லிக்கிறாங்க. பண்ணிடுங்க பண்ணிடுங்க, அதை தள்ளி போடாதீங்க. சரிங்க. ஏன்னா அது வந்து தள்ளி போடுறதுக்கான மந்திரமோ பரிகாரமோ சொல்றது சரியா இருக்காது. சரிங்க. ஆமா, உழைச்சி உழைச்சி ஓடா போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வராம அப்படியே மேலும் கீழுமாவே போயிட்டு இருக்கீங்க. சரிங்க. சரிங்களா? எப்படி நல்லா நிறைய பணம் வச்சிருக்கீங்களா? பணம் நிறைய வரவங்க அளவுக்கு அளவா வந்துட்டு. அத்தை தான் நான் சொல்லிடுறேன் சரிங்கன்றீங்களே. சரிங்க. சொல்லுங்க. அப்புறம் குடும்பத்துல ஒரு பொது சொத்து இருக்குதுங்க. என்னங்க குழப்பங்க? ஒரு காடுங்க. புரியலீங்க. சொத்து ஒன்று விற்கணுங்க, பொது சொத்தை. சரி சரி. அதுல கொஞ்சம் நாங்க அண்ணன் 3 பேர் அதுல நடால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. விற்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. ஆமாங்க, அவரு விற்கணும்னா ஆள் கூட்டிட்டு வர்றாரு. அவருக்கு விற்கலன்னு நாம விற்கிற பேசுனா அது உள்ள வந்து அது அத்தனை நாளைக்கு இப்ப 2 விஷயம் வச்சுங்க ஐயா, 2 விஷயம். சரி. ஒண்ணு, 4 பேர் பிரச்சனை உடையது இல்லையா? ஆமாங்க, 6 பேருங்க. இல்ல நான் சொல்றேன் 6 பேர் பிரச்சனை உடையது. ஆமாங்க. நீங்க மட்டும்தான் என்கிட்ட பேசுறீங்க. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு நான் இதுக்கு விமோச்சனம் சொல்றேன்னா அந்த 6 பேரோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. சரி. நீங்க பண்றதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, அது சுமூகமா உங்களுக்கு வருமாங்கிறத சொல்ல முடியாது. சரி. காரணம், உங்க பக்கமும் நியாயம் இருக்கலாம், அவங்க பக்கமும் நியாயம் இருக்கலாம், தெரியாது. சரி. பொதுவா உங்க பக்கம் நியாயம் இருந்தால் சரி. ஒரு மிருகசீரிட நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து, சரி. அல்லது சித்திரை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து, சரி. அந்த எந்த இடம் பிரச்சனையா இருக்கோ அந்த இடத்தினுடைய மண்ணை எடுத்துட்டு வந்து சரி. நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்படி தீபம் போடணும் அதை பரப்பிட்டு 9 நெய் தீபம் சிவப்பு நிற திரியில போடணும். சரி. போடும்பொழுது இந்த மந்திரத்தை நான் சொல்ற மாதிரி சகோதர பாப ஓம், நான் உங்களுக்கு இணையத்தில் வந்துடும். ஓம் சகோதர பாப பௌம ரட்சக ஷண்முகா சரசர வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும், யூடியூப்ல. இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் போடணும். காலையில எழுந்தா சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு நியாயமா இருந்தால் 90 நாளுக்குள்ள இதுக்கு ஒரு விமோச்சனம் வந்துடும். மிஞ்சி போனா 9 மாசத்துக்குள்ள வந்துடும். புரியலைங்க. அம்மா பேர்ல இருக்குது சொத்து, அம்மா விக்கலாங்கிறாங்க. இவன் ஏதோ ஒரு விதத்துல அதெல்லாம் பாருங்க, சொத்து சம்பந்தப்பட்டது எதுவாது இருக்கும், அதுல நியாயம் இருக்குமே. ஆனால் நான் சொன்னது 90 நாள் அல்லது 9 மாசத்துல முடிஞ்சிடும். சரிங்க. நல்லதுங்க நல்லதுங்க. சரி ஐயா, என்ன சொல்ல வரீங்க? தெளிவான தீர்ப்பு ஐயா. தெளிவான தீர்ப்பு. இல்லையா, பங்காளிகள் பிரச்சனை வரும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம இதை சீர்தூக்கி பார்க்காம வழிபாடோ பரிகாரங்களோ சொல்றதுலயும் ஒரு பக்க தகவல் தான் நம்மளுக்கு. ஆமா, ஒரு நியாய நீதி இருந்தா தானே அது கூட வேலை செய்யும். எல்லாம் லைன்ல வந்துட்டாங்க, நம்ம பாட்டு எல்லாத்தையும் சொல்றதுங்கிறது அது நல்லது இல்லைல்ல ஐயா.
ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2 விதமான செய்தி. கூடிய விரைவில் நம்ம ஆசிரமத்தில் அனுதினமும் காலை ஒரு 2 மணி நேரமும் மாலை ஒரு 2 மணி நேரமும் நான் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். அப்போ எல்லோரும் கலந்துரையாடுறதுக்குன்னு அப்படி மனசில் வச்சுக்கிட்டு வந்துடாதீங்க. அருளும் மகா பிரசாதமும் என் கையால் கிடைக்கும் அப்படிங்கிறது, ஆசிகளோடு கிடைக்குங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, நம் ஆத்ம சங்கமத்தில் ஏற்பட்ட கேள்வி பதில்கள். நிறைய பேருடைய விருப்பம் அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கறது. அப்படி என்பதை ஆவலாக என்கிட்ட கேட்பாங்க, சாமி இது எவ்வளோ நுணுக்கமாக இருக்கும், இதை நீங்கள் ஒரு புக்காக போடக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அது அலைபேசியில் நேராக நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக பேசினது. அதை பார்த்து எழுதி எடுப்பது என்பது மிக கடினமான ஒரு வேலை. அதை நண்பர் ஒருவர் சிறப்பாக செய்து அதை நான் பார்த்து அது ரொம்ப பெரிய வேலையா, மீண்டும் பார்த்து, ஐயோ ரொம்ப பெரிய வேலையாக போயிட்டு இருக்கு ஐயா அது. ஆனால் முடிச்சாச்சு ஐயா. சரி, அது மிகப்பெரிய சிறப்பாக இத்தனை புத்தகங்களும் எனக்கு மனமகிழ்கின்ற வகையிலே இருந்தது. இந்த புத்தகம் இன்னும் பல்துறை விஷயங்கள், ஐயோ நிறைய விஷயங்கள், நிறைய பக்தர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் விரிவான பதில்கள். ஆமா ஐயா, அதுவும் திரு பரணி அவர்கள் மிகச் சிறப்பாக அதனை தொகுத்து எழுதியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஏன்னா அது பெரும்பங்கு உடையது அவருக்கு. அதனால அந்த புத்தகமும் அடுத்து வரப்போகுது. நிறைய பண்படுவதற்கும் பக்குவப்படுவதற்கும் சில காரியங்களை எளிதில் வெற்றி பெறுவதற்கும் அந்த புத்தகம் ஒரு பெரிய வழிவகுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஐயா. ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அப்பா, வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான்
நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறப்பா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு அடுத்தாப்ப கேட்க போறேன், என் குடும்பத்துக்கு எனக்காண்டிங்க. புரியலடா கண்ணா. என் குடும்பத்துக்கும் எனக்காண்டிங்கப்பா. முதல்ல உனக்கு கேட்டுக்கடா கண்ணா. குடும்பம் நிறைய பேர் அப்படிதானே சொல்றீங்க, எப்படி ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்ல முடியும்ல? சரிங்கப்பா. சொல்லு கண்ணா. எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதுப்பா. என்ன பேர், என்ன வயதும்மா? எனக்கு 40 வயசாகுது. வீசிங் ப்ராப்ளம் உண்டு. நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் இருந்து, ஆனா இப்ப இடையில கொஞ்ச நாள் அந்த தொந்தரவு ரொம்ப இல்லாம இருந்துச்சு. இப்ப ரொம்ப ஆஸ்பத்திரி செலவாகுது. வீசிங்கா? ஆமாப்பா. சரி, டாக்டர் எல்லாம் பாத்துட்டீங்களா? பார்த்தாக்கா அந்த குடுக்கும்போது மருந்து மாத்திரை சாப்பிடும்போது நல்லா இருக்கு, திரும்ப முடியாம வந்துருது. திரும்பி வந்துருதா? திரும்ப வந்துருதுப்பா. பையனுக்கும் அது மாதிரி அடிக்கடி சளி பிடிக்குது, தும்மல் படிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி சரி சரி. இப்ப சமீபத்துல எனக்கு வயிற்றுல இந்த நெஞ்சில பிறப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி ஆடி 1ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணுனேன். உங்களுக்கு அதுல இருந்து ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்லை. லைன் இப்பதாப்பா கிடைச்சிருக்கு. ஆமா, 3 விஷயம்டா கண்ணா. இது உங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இந்த சளி தொல்லை இருந்ததா? பெரியம்மாவுக்கு இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி, ஓகே. இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல தென்கிழக்குல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? தென்கிழக்குல வந்து ஒரு சாமி இருக்கு, மகமாயி. என்னமா? தெற்கேதான் சாமி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையேப்பா. தென்கிழக்குல சாமி ரூம் இருக்கா? தென்கிழக்குல வந்து நம்ம வீட்டுல அப்பா ஒண்ணுமே இல்லையே நம்ம வீட்டுல. புரியலம்மா. நம்ம வீட்டுல கேக்குறீங்களா இல்ல வெளியில கேக்குறீங்களாப்பா? வெளி வீட்டை நான் ஏன்டா கண்ணா கேட்க போறேன், உன் வீட்டை தான் கேட்கறேன்டா கண்ணா. தென்கிழக்குல வந்து ட்ரெஸ் செல்ஃப்ல மடிச்சு வச்சிருக்கேன், பிரிச்சு தூக்கி வச்சிருக்கேன். இப்ப கிச்சன் எங்க இருக்கு? கிச்சன் வந்து வடக்கே இருக்குப்பா. அதை தூக்கி இந்த துணியெல்லாம் வைக்கிறத எடுத்துட்டு அங்க கிச்சன் வைமா முதல்ல. இல்லைன்னா உனக்கு சளியும் கண்ட்ரோல் வராது, மாதவிடாய் கோளாறு அந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் வந்துடும். அப்புறம் இடுப்பு வலி ஒன்றுன்னா கூடிடும். அதான் சார் வந்துருச்சுப்பா, வந்துதான் கர்ப்பப்பை எடுத்துட்டேன். ஒன்றும் இல்லடா கண்ணு, இந்த பிரச்சனையிலேயே நிறைய விதங்கள் இருக்கு. அது எதுன்னு தெரியாம எனக்கு அதுக்கு மருந்து சொல்றது விருப்பம் இல்லை. ஏன்னா 40 வயசு ஆகினதுனால ஒரு முறை என்னை வந்து பார்த்துருங்க கண்ணா. அப்படியே வரும்பொழுது அந்த வீட்டினுடைய வரைபடத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்கப்பா, எடுத்துட்டு வர்றேன். நான் தை மாசம் வர்றப்பா எங்க வீட்டுக்கு. நீங்க வாங்க வாங்க. அதே மாதிரி முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இப்ப இந்த சஷ்டி நம்ம விரதம் இருக்கோம் பாருங்க, அந்த 6 நாள்ல நெய் நிரப்பி கொடுப்பாங்க. அது என்னைக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அந்த அன்னைக்கு வந்து இந்த ஒரு 3 நாள்ல நடக்கும். அது நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு உடம்பு நோய் வரக்கூடாது, ஓம் ஆகி ஆகி ஆம்பரம் திருத்தரு நமகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நெய் ஊத்திட்டு வாங்க. இதை மட்டும் பண்ணுங்க. வீடோட மேப் எடுத்துட்டு வாங்க, நான் நேர்ல பார்த்துட்டு என்ன பண்ணலான்றத சொல்றேன். நல்லதுமா. 2018ல வந்து ஒரு காசு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இடத்துக்கு. சரி சரி சரி. அவங்க வந்து இன்னும் பத்திரமும் பண்ணி கொடுக்கல, காசும் கொடுக்கல. கேட்டா செய்து தரேன். வாங்க, அதையும் பார்த்துருவோம். வாங்க, நீங்க தான் நேர்ல வரீங்களா, அப்ப பார்த்துருவோம். நல்லது கண்ணா, நல்லது கண்ணா. ஹலோ ஹலோ அப்பா, வணக்கம்ப்பா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா நான் சென்னை போரூர்ல இருந்து சிவகாமிப்பா. சிவகாமி, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க நாத்தனாருக்காக கேட்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம். குறையில்லாத நிறையோடு தீர்க்க சுமங்கலியா தீர்காயுசா வந்த குறை நீங்கி நல்லா இருங்க. என்ன நாத்தனார் பேர் என்ன, வயது என்ன? அவங்க லதா அவங்க பேரு. அவங்க வயது வந்து 56ப்பா. அப்பாவுக்கு உடம்பு முடியாம உங்களுக்கு இது மாதிரி தான்ப்பா கேட்டு இருந்தேன். இப்ப அவர் ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு வந்திருக்காருப்பா. அவங்க நீங்க பண்ண இதாலதான், கொடுத்த மெடிசனாலதான் அவர் இப்ப நல்லா நடந்துட்டு இருக்காருப்பா. நிச்சயமா 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 உங்களாலதான்ப்பா. நான் 10 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நிச்சயமாம்மா. என்னம்மா நாத்தனாருக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா. என்னாச்சு? இப்ப அவங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கப்பா. அக்டோபர் 31 நிச்சயதார்த்தம். எங்க மாமனார் தான் எல்லாம் இருந்து பண்ணாரு. அவரு எல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி இறந்துட்டாரு. அவங்க இறந்து காரியம் எல்லாம் முடிஞ்ச மறுநாள் ஏதோ வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்போ கட்டி இருக்கு, அது இல்லாம ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வயிறு ஃபுல்லா அப்படின்றாங்க. டெஸ்ட் எம்ஆர்ஐ அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்ப நான் பயாப்சி பண்ணி அதுல கேன்சர்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுல இருந்து கியூர் பண்ண முடியுமா முடியாதான்னு இன்னொரு டெஸ்ட் போயிருக்குப்பா. சரி, அதுதான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கப்பா. கண்ணு அழைச்சிட்டு வந்துடுறா கண்ணு. இதெல்லாம் வந்து நேர் அலைவரிசையில கேட்டு அதை சரிப்படுத்துற விஷயம் இல்லடா கண்ணா. ஏன்னா நான் பாட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு, அது எந்த அளவுக்கு இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாம நான் எதுவும் சொல்லிடக்கூடாது கண்ணு. ஏன்னா உனக்கு வேற நாத்தனார், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா குடும்பத்துல வேற குழப்பம் வந்துடும். அதனால வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துனா அவன் வந்து பார்க்க சொல்றா கண்ணா.
சரிங்கப்பா. ஏன்னா 2 month ஆகும்னு சொன்னாங்களா ஃபோன் பண்ணி, அதனாலதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி. இல்லை நான் பேச சொல்கிறேன் நீங்கள் திருப்பி கேட்க சொல்லுங்கள். உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணிவிட்டு ஓகேங்க உங்களுக்கு நான் பேச சொல்கிறேன்டா கண்ணா. சரிங்கப்பா. அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் கண்டிப்பா தீர்காயிலா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்டா கண்ணா. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை கேளுங்க ஐயா. அவசியம். ஏன்னா ரொம்ப நேரம் ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய நோக்கம் தொலைபேசியாக இருந்தாலும் கூட விஷயங்கள் தெளிவுபடுத்துறதுன்னு ஒன்று இருக்கு ஐயா. அருவ வழிபாடு, உருவ வழிபாடு இது எல்லோருக்கும் சாத்தியமா? சாத்தியம் என்றால் எந்த வழிபாடு நல்ல பயனை தரும் அப்படின்னு போன வாரம் கேட்டிருந்தேன் சாமி. அந்த நேரம் நிறைவு நேரம்ங்கிறதுனால அதுக்கான பதில் அந்த நேரம் சொல்ல முடியாமல் போச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டீங்க. இது ஒரு ஆன்மீக விஷயமாக எடுத்துக்கிறதா, இல்லை பக்தி சம்பந்தப்பட்டு எடுத்துக்கிறதா, இல்லை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்போல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது தான் பக்தர்களுக்கு தேடுதல் இருக்கு. தேவைகள் இல்லைன்னா பாசிங் இருக்கு. அது அந்த மாதிரி போயிடுச்சு. அப்படியே தேவைகளை நாம் பூர்த்தி செய்தால் கூட 2 நிமிஷத்தில் கொடுக்குறியா, 30 செகண்டில் கொடுக்குறியா, 1 நிமிஷத்தில் கொடுக்குறியா, அந்த மாதிரி காலம் போயிட்டுருக்கு. இதில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, இந்த அருவ வழிபாட்டை ஒருவர் கொஞ்சம் தெரிந்துக்க முயற்சி செய்தாலே அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். அதுதான் நோக்கம். அப்போ இது ஞானமாகவும் பேசலாம், பக்தியாகவும் பேசலாம். வேதத்தில் கூட இதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. சம்பூதிதம்னு பேர். அப்போது இந்த சம்பூதிதம் அப்படின்னா உருவ வழிபாடோட வணங்கக்கூடியதும், அதுக்கப்புறம் அசம்பூதிதம்னு இருக்கு. ஒரே ஒரு சேர்த்து அசம்பூதிதம்னா அது உருவம் இல்லாமல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத கூட மந்திரங்களாக இருக்கிறது. எதில் பலன் தரும்? அருவ வழிபாடு பலன் தருமா, உருவ வழிபாடு பலன் தருமா? அருவ வழிபாடு, அந்த உருவ வழிபாட்டை ஜெயித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அருவ வழிபாடை முயற்சி பண்ணால் அருவ வழிபாடு தான் பலனை தரும். ஐயா, மனிதர்களுக்கு மனம், குணம், எண்ணம், சிந்தனை, புத்தி, இந்த 5ம் நாம் செயல்படுத்துகிறோம். இந்த 5 செயல்பாடை எத்தனை பேர் நல்ல விதத்தில் நல்லபடியாக பயன்படுத்துகிறார்கள்? எத்தனை பேர் மனசாட்சிக்கு தேவையில்லாத வேலைகளை தவறு என்று நினைத்தும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் தெரிந்து செய்கிறார்கள்? எத்தனை பேர் தெரியாமல் செய்கிறார்கள்? அப்போது மனமும் குணமும் படைத்த மனிதன் செயல்படுகின்ற விதத்திலே இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பொது கருத்தா, இது பொது கருத்தா ஐயா? என்ன சொல்லப்படுது? மனமும் குணமும் புத்தியும் சித்தமும் இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய மனிதனால் அருவ வழிபாட்டை காண்பது அரிது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் உருவ வழிபாடு. அதனால தான் சித்த புருஷர்களும் ஞானிகளும் உருவத்தை கொண்டு வந்தார்கள். எங்கிருந்து உருவம் வந்தது? அது உண்மையா பொய்யா? முருகன் என்றால் இப்படித்தான் இருப்பார், சிவன் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்ற உருவம் எங்கிருந்து வந்தது? சில நேரத்தில் கொண்டை போட்டு அவரவருக்கேற்ற அழகு போல அம்பாளையும் சரி, முருகனையும் சரி, ஆண்டவனையும் சரி சித்தரிக்கிறார்கள். இப்போ பெருமாள் எடுத்துக்கிட்டால் நகையோடு பார்க்கலாம், சிவனை எடுத்துக்கிட்டால் பாம்போடு பார்க்கலாம். அப்போ இந்த வேறுபாடுகளை யார் செய்தால் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. அருவ வழிபாட்டினுடைய வெளிப்பாடுதான் உருவத்தினுடைய தோற்றம். நாம் எந்த ஆலயம் சென்று வணங்கினாலும் அருவ வழிபாட்டினில் கண்டெடுத்து குணங்களை வென்று, மனங்களை வென்று, புத்தியை வென்று, சிந்தனையை வென்று, அகங்காரத்தை வென்று,
காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்களை வென்று சித்தம் புத்தி அகங்காரத்தையும் தள்ளி ஒரு மனிதன் குணத்திலிருந்து மாறுபட்டு மனத்திலிருந்து மாறுபட்டு இவை இரண்டுக்குமே உட்படாத ஒரு ஞானியாகி அவர் கண்ட அந்த ஞானத்தில் வந்த அந்த அருவம்தான் உருவமாக காட்சி தந்து வெளிப்பாடாக இன்னைக்கு உருவங்களாக ஒன்றுதான், ஆனால் பலவாக காட்சியளிக்கிறது. அது யார் எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் ஒன்றுதான் பலவாக இருக்கிறது. அது அன்னையும் பிதாவும். இப்படி அம்பாள் வரிசை எடுத்தாலும் ஒன்றுதான் பலவாக இருக்கிறது. இந்த பக்கம் அப்பா வரிசை என்று கடவுளை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஒன்றுதான் பலவாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒன்று பலவாக ஆனது அருவத்தினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் கடைசியில் அரு உருவம் என்று வைத்தார்கள். அருவிலிருந்து பிறந்தது உருவம். அந்த உருவத்தை குணமும் மனமும் கொண்டு வாழ்க்கை நடத்தி இயல்பாக வாழ்கின்ற மனிதன் உருவ வழிபாடை செய்ய வேண்டும். அதாவது சாமிகள் உருவ வழிபாடை பற்றி உங்க பதில அருவியா கொட்டிட்டீங்க. கண்டிப்பா ஐயா. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அப்படி உருவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் தன் மனதை ஜெயித்து உறுதியான நம்பிக்கை வைத்து உறுதியான பக்தியை வைத்து செய்கிறார்கள். நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், கடவுள் இருக்காரா இல்லையா அது அப்புறம். உருவ வழிபாட்டுக்கு சக்தி இருக்கா? ஏன் இல்லை? இன்று திருப்பதியில் பார்க்கறது எவ்வளோ வருமோ அபூர்வமாக இருக்குது. இன்றைக்கி திருச்செந்தூரில் பார்க்குறது எவ்வளோ அபூர்வமாக இருக்குது. இந்த மாதிரி புராதன ஸ்தலங்கள் அந்த இறைவனை பார்ப்பதற்காக எத்தனை எப்பேற்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம ஆசிரமத்தை எடுத்துக்க, ஆரம்பத்தில் 10 பேர் 20 பேர் ஒரு விழாவில் வராங்கன்னா இன்னைக்கு 2000-3000 பேர் அளவுக்கு வருகிறதுனா எங்கிருந்து வருகிறது? அடியேன் கண்ட அருவத்தினுடைய அந்த வடிவம்தான் ஷடாட்சர சண்முக பெருமான் உருவமாக இருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு சன்னிதானம் அப்படித்தானே. அப்போ நாம் பிற்காலத்தில் அருவாக இருக்கின்ற அந்த உரு பல பேருக்கு அருவுருவாக காட்சி தழுந்து அருவம் என்று அருவருக்கத்தக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தன் உருவத்திலிருந்து அகற்றி மனிதனாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பது தானே ஐயா அந்த வழிபாடு. 2 வட்டம் போட்டாங்க ஐயா, இந்த வாரமும் முடிக்க முடியலையே. சொல்லிட்டீங்க. இல்லை ஐயா, இன்னும் நிறைய இருக்கு ஐயா. அருவமே தேகி வஸ்தரம் மகாபூர்வனம் உருவகாருண்யாய மந்திரபூர்வனம் தரிசனார்த்த அருசித்தாந்த மந்திரதேவோ தரிசன தேவாய அனுகிரக சித்திரஸ்தி. இப்படி வேதங்கள்லேயும் சரி மந்திரங்கள்லேயும் சரி போய்கிட்டு இருக்கு ஐயா. காத்துக்கிட்டு இருங்க. அடுத்த வாரம் இதை பற்றி கொஞ்சம் அலசி மீண்டும் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம்.